எல்லாமே மரணம் எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மரணம் எடுக்க முடியாது. அப்படின்னா விழுகும் போது நீங்கள் தடுக்கி திருப்பி ஏதோ ஒரு டேபிள் மேலே பிடிக்கணும், அந்த டேபிள் அவங்க தான் இருக்கிறாங்க. பார்த்து உங்களை தாங்கி அவங்க பிடிச்சிட்டே இருக்காங்க. ரமணர் ஒரு கோமணமே பாரம்னு நினைக்கலையா? யோசிச்சு பாருங்கள். அவர் வாழலையா? உயிரோடு இல்லையா? ஏதோ பிறந்தது பூராமே இறக்குறதுக்கு வாழ்கிற மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பார்த்து இறைஞான அமைப்பில் திருப்பி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இறப்பு பிறப்புங்கிறோம், இல்லை பிறப்பு இறப்பு. சரி, ரெண்டுக்கு நடுவில் பிறப்புக்கு அப்புறம் ஒரு கோடு போட்டு மைனஸ் போட்டுட்டு இறப்புன்னு போடுறோம். ஏன் இதை பெருக்கலாக போட்டுருக்கலாம்ல, ப்ளஸ்ஸாக போட்டுருக்கலாம், ஏன் மைனஸ்? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதை பற்றி. சில கல்லறைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறப்பு போட்டு ஒரு கோடு போட்டு இறப்புன்னு போட்டிருப்பாங்க. அது என்ன நடுவில் கோடு? புரியாத புதிராகவே இருந்தது ரொம்ப நாள். இப்போ தான் ஒரு புரிதல் வருது. அது ஒரு மைனஸாக தான் இருக்குது. அது ஒரு ப்ளஸ்ஸாக பெருக்கலாக கூட இருந்திருக்கலாமே. அப்போ அந்த மைனஸில் தான் நம்ம வாழ்கிறோமா? ஏதோ பிறந்தது பூராமே இறக்குறதுக்கு வாழ்கிற மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போகுது. வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கே, அதை முழுமையாக வாழணும். இந்த நொடி பொழுதை விட்டு அந்த நொடி அடுத்த நொடிக்கு கடத்தி கொண்டு அந்த காலம் கொண்டு போக முடியாத அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த நொடி பொழுதில் வாழ்ந்தோம்னா நம்ம கண்டிப்பாக சவமாக மாட்டோம், சிவமாகவே ஆகிடுவோம். ஒரு வாழ்க்கைங்கிறது முதுமையாகுது நமக்கு. ஆனால் முழுமையாகிறோமான்னு பாருங்களேன். திருஞான சம்பந்தர் 3 வயசில் முழுமையாக அடைஞ்சார். இன்றைக்கி 90 வயசுக்கான கூட முழுமையாக சிறு குழந்தை மாதிரியே சில நேரத்தில் நடவடிக்கை நீங்கள் பார்க்கலாம். அப்போ முதுமையானால் முழுமையாகாமல் வாழ்கிறாங்க. ஆனால் முதுமையாக ஆகலை அவர் ஞான சம்பந்தர். ஆனால் முழுமையால் வாழ்ந்திருக்கார். யாரோ இறக்குற தருணத்தில் அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. டாக்டர் சொல்லிடுவாங்க இன்னொரு 4 மணி நேரத்தில் இறந்துருவாங்க, 5 மணி நேரத்தில் இறந்துருவாங்கன்னா அந்த வாய்ப்பை நீங்கள் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க முன்னுக்கு இருக்கிற ஒன்று என்ன கேட்டால் மரணம் மட்டும்தான் மாற்றும். அவங்களுக்கு உணவோ சொத்து பத்தோ மனைவி மக்களோ அவங்களுக்குலாம் தேவை இருக்காது. எப்படி தேவை இருக்கும்? மரணத்தை முன்னுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவை இருக்கும்? அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மரண தருணத்தை அவங்ககிட்ட மரணிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை நீங்கள் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் என்ன செஞ்சு பாருங்கள். இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியல. அது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அற்புதமாக இருக்கும். அது ஒரு சோகமான விஷயமா இல்லை ஒரு ஆசீர்வாதப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மரணம் அடைகிறவங்க பக்கத்தில் போய் நீங்கள் உட்காந்துக்குங்க. கீழே அவங்க பெட்டில் இருக்காங்கன்னா பக்கத்தில் போய் காதுக்கு பக்கத்தில் உட்காந்துருங்க. ஒரு விஷயம் கேளுங்க. இது எங்கேயும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. சில விஷயங்கள் நான் அனுபவிச்சதுனால உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். தான் காது பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் கண்ணு முன்னுக்கு 2 உடம்பு தெரியுதான்னு கேளுங்க. அவங்க பேச முடியாத தருணத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் தலையை மட்டும் ஆட்டுவாங்க. கவனித்து பாருங்கள். நீங்கள் லைட்டாக ஆட்டுவாங்க, ஆமாங்குவாங்க. ஒரு உடம்பு சேதாரமாக இருக்கும், அது ஸ்தூல உடம்பு. இன்னொரு உடம்பு சூட்சும உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கும். அது என்றைக்கும் அழிகிறது கிடையாது. காற்று போல் அது. 2 உடம்பு தெரியுதாப்பா, இல்லை தெரியுதாம்மா, இல்லை நண்பன் யாராக இருக்கட்டும் அவங்ககிட்ட கேளுங்க. தெரியுதான்னு கேளுங்க. ஆமான்னு லைட்டாக தலையாட்டுவோம். அந்த சேதாரமான உடம்பு நீங்கள் இல்லைன்னு சொன்னோன்னா அந்த உடம்பு கட்டாயிரும் அவங்க முன்னுக்கு. அவங்களுக்கு அந்த ஆரோக்கியமான உடம்பு மட்டும் நிற்கும். அது மட்டும் நிற்கிதான்னு பார்த்தா லைட்டாக திரும்பி பார்ப்பாங்க. ஆமாம் அப்படிங்கிறது அர்த்தம். அதுவும் இல்லைன்னு சொல்லிடுவோம். திரும்பி பார்ப்பாங்க. அப்போ எங்கே போய் நிற்கிறது? இந்த 2ம் இல்லைன்னு சொன்ன ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அவங்க. அதுதான் நீங்களும். இதை சொல்லி முடித்த உடனே அந்த உயிர் வெளியில் வரும். அது ஒரு ஆசீர்வதிப்பாக இருக்கும். உங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போவாங்க. அதான் சொல்கிறேன், மரணங்கிறது ஒரு கொண்டாட்டங்கிறது. அதை மிஸ் பண்ணிடாதீங்கிற. ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறது நம்ம வருத்தப்பட்டு தான் அந்த இடத்துல நம்ம வச்சுருக்கோம். இப்போ உங்கள் பிள்ளை கஷ்டப்பட்டால் நீங்கள் கஷ்டப்படுவீங்களா, பட மாட்டீங்களா? ஒருத்தர் இறக்குறன்னா நீங்கள் கஷ்டப்படுறதுக்காண்டி அவங்க இறந்து போவாங்க. நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படாட்டினால் நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறது தான் உன்னதமானது. ஒரு விஷயம், இன்னொரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஒரு 4 வயசு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி படாத பாடுபட்டு புருஷனை விட்டுட்டு எங்கெங்கேயோ படாத பாடுபட்டு போகிறான். காடு மலை எங்கே தான் நிம்மதி கிடைக்குன்னு போய் பார்த்தா ஒரு ஞானியை சந்திச்சிட்டா. அவர் பார்த்தோன்னே கேட்டால் நீங்கள் வா அப்படின்னாரான். என்ன சாமின்னு போய் கேட்டிருக்காரு. அவள் கேட்டிருக்கா. அதுக்கு அவள் சொல்லியிருக்கா, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறான், என் 4 வயசு குழந்தைய நான் தவற விட்டுட்டேன், இறந்து போயிட்டேன்.
அது இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லை. உன் வீட்டுக்காரர் எங்கே அப்படின்னா, அவரை விட்டுட்டு நான் எப்போயே பிரிஞ்சுட்டேன், என் குழந்தை இல்லைன்னா அவர் எதுக்கு அப்படின்னு பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு. தப்பு பண்ணுறோமா அப்படின்னாரா அந்த ஞானி. என்ன இருக்குது, என் பிள்ளை இல்லாமல் இருக்க என்ன வாழ்க்கை இருக்குது அப்படின்னா, தப்பு பண்ணுறேன். உன் பிள்ளை கஷ்டப்படுறது நீ பார்க்க முடியாத மாதிரி உன் பிள்ளை இப்போ இறந்துருச்சு, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்க, அந்த பையன் பார்க்கலையேங்கிறார். அப்போ தான் அவன் உணர்றான், ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், கணவனை விட்டு வந்தது நம்ம தப்பு அப்படின்ட்டு. எப்போ நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா அந்த பையன் மேலேருந்து உங்களுக்கு அழகழகான கனவாக அனுப்ப மாட்டானா? அப்போ தான் அவன் பதறி போய் திருப்பி வீட்டுக்கார்ட்ட போனதாக சொல்லுவாங்க. அந்த சந்தோஷம் அவனைப்படுத்துறதுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் பார்த்து. அதனால தான் சொல்கிறேன், இறப்பு ஒரு கொண்டாட்டம். அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து அவங்க முன்னுக்கு அழுகாதீங்க. ஏன்னா அவங்க சாகலைங்கிறேன், உங்கள் கூட தான் இருப்பாங்க. நீங்கள் விழுகும் போது நீங்கள் தடுக்கி திருப்பி ஏதோ ஒரு டேபிள் மேலே பிடிக்கிறேன், அந்த டேபிள் அவங்க தான் இருக்கிறாங்க பார்த்து. உங்களை தாங்கி அவங்க பிடிச்சிட்டே இருக்காங்க. எவ்வளவோ விபத்து நடக்குதை தாண்டி வர்றாங்கன்னு யார் காப்பாற்றலான்னு நினைக்கிறீங்க? அவங்க சூட்சமாக காப்பாற்றிட்டே இருப்பாங்க, நம்ம கூடவே தான் இருப்பாங்க. கூப்பிட்ட தூரத்துலாம் அவங்களாம் இருப்பாங்க பார்த்து. ஏன்னா கூப்பிட்டா வர்றாங்கல்ல. அதனால் அவங்கள வருத்தப்பட வைக்காதீங்க. இறந்தவங்களாம் அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷப்பட்டு நம்ம இல்லாட்டினாலும் இவங்க நல்லா இருக்காங்கன்னு இதுக்காண்டி அவங்க கடுப்பாக அவங்க கோவப்படுவாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் தப்பாக நினைக்க. ஏன்னா அந்த மனசு அங்கே இல்லை பார்த்து. உடம்பு இருந்தால் தான் மனசு இருக்கும். மனசு இல்லைங்கும் போது சந்தோஷமாக தான் அதை ஏற்றுக்கும். எம்டியில் என்ன இருக்கும், என்னன்னாலும் செய்யலாம் பார்த்து. அதனால் அது ஒரு ஆசீர்வதிப்பை தவிர உங்களை அழிக்கிறதுக்கான இடம் கிடையாது பார்த்து. எல்லாமே மரணம் எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் ஒன்று மட்டும் மரணம் எடுக்க முடியாது அப்படின்னா ஞானம் மட்டும்தான் பார்த்து. அதனால் ஞானம் மட்டும். நீங்கள் எல்கேஜி படித்தா ஐஏஎஸ் படித்தாலும் இறந்து திருப்பி பிறந்தா எல்கேஜியில் தான் போய் ஃப்ரீகேஜியில் இருந்தால் நீங்கள் வரணும் பார்த்து. ஆனால் ஞானத்தில் எங்கே விடுறீங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படி? ஞான சம்பந்தர் வயசு 3, தோடுடைய செவியோனின்னு பாடலையா? எங்கே போய் இதை கற்றுக்கிட்டாரு? பழைய ஜென்மத்தோடைய வாசனா தத்துவம் தான் அது. அதுலேருந்து தானே அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எந்த ஸ்கூலில் போய் தோடுடைய செவியோன்னு எங்கே போய் கற்றுக்கிட்டார்? திருநீற்றுப்பதிகை எங்கே படித்தார்? இந்த ஞானம் மட்டும்தான் உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே வரும் பார்த்து. இதுதான் வாசனா தத்துவமாக வந்துட்டு. மற்ற எல்லாமே நீங்கள் கற்றுக்கிறணும். அம்மா கூட அம்மா சொல்ல வேண்டியது இருக்குது. அம்மான்னு சொல்லு, அப்பான்னு சொல்லு, அத்தைன்னு சொல்லு, மாமான்னு சொல்லு. இந்த விஷயம் எப்படி வரும்? ரமணராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வள்ளலாக இருக்கட்டும், இந்த ஜென்மத்தில் அவங்களாம் அடையலை. ஏகப்பட்ட ஜென்மத்துடைய தொடர்பில் வந்து இந்த ஜென்மத்தில் கரையேறி வெளியில் வர்றாங்க. அதான் சொல்ல, போன ஜென்மத்துடைய தொடர்பு தான் இது. படிப்பு, பட்டறிவு, கல்லூரியில் படித்தது எல்லாமே இங்கே முடிஞ்சிடும். ஞான அறிவு மட்டும். அறிதல் அப்படின்னு சொன்னாலே, அறிவுன்னு சொன்னாலே ஞானம் மட்டும்தான். கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கு. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. ஓகே, கரெக்டு, இல்லைன்னு சொல்லலாம். எத்தனை டிகிரி வாங்கினா? ஒரு 10 டிகிரி வாங்கினா செல்லும் இடமெல்லாம் சிறப்பாயிருமா? அப்படி கற்றவங்க கூட எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்களே, ஒரு ஞானி முன்னுக்கு போய் இப்படிலாம் நிற்கிறாங்க. அங்கங்கே சிறப்பு அவருக்கு கிடச்சிச்சு. கற்றல்னு சொன்னாலே ஞான கற்றல் மட்டும்தான் பார்த்து. இது நம்ம மருவி கஷ்டப்படுற மயன் பேர் கோடீஸ்வரன் ஆக முடியாட்டி கஷ்டப்படுற பையனுக்கு கோடீஸ்வரன் பேர் வச்சுக்கிறோம். தன் பையனுக்கு நம்ம தான் ஆக முடியல, பையன் பேர் யார் கோடீஸ்வரன் கூப்பிட்ற மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய சொல்ல கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து போய் வச்சுருக்கோம் பாருங்க. கற்றல் அப்படின்னு சொன்னாலே அறிவு கற்றல் தான். ஔவையார் அதான் சொன்னால், கற்றும் 2 கண்ணுடையோ கல்லாதோ 2 புண்ணுடைய தான் சொல்லியிருக்கேன். கற்றல்னு சொல்லுது. அப்போ என்ன டிகிரி இருந்துச்சா? ஔவையார் சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம டிகிரியை வச்சே மதிப்பிட்டு இருக்கோம் கற்றல்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், வள்ளுவர் சொன்ன மாதிரி பொருளாக இருக்குது இவ்வுலகம் இல்லை, அருளாக இருக்குது அவ்வுலகம் இல்லைன்னு. பொருள் சொன்னால் உயிர்னு தான் அர்த்தம். பொருள்னு சொன்னால் உயிர்னு தான் அர்த்தம். இதுக்கு பொருள்னு சொன்னால் மெட்டீரியலாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். கார், பங்களா, பணம், இதெல்லாம் எப்படி? வள்ளுவர் சொன்ன தன்மை வேறு, நம்ம எடுத்துக்கிட்ட தன்மை வேறையாக இருக்குது பார்த்து. அருளாட்டியும் அவ்வுலகம்லேயே ஓகே. பொருளாக இருக்குது இவ்வுலகம். ஏன் பொருளே இல்லாத ஒரு ஞானி வாழலையா? மகன்கள் வாழலையா? ஒரு சித்தர்கள் வாழலையா? எந்த பொருள் மெட்டீரியல் வச்சுருந்தாங்க கையில்? ரமணர் ஒரு கோமணமே பாரமாக நினைக்கலையா? யோசிச்சு பாருங்கள். அவர் வாழலையா? உயிரோடு இல்லையா? பொருளுங்கிற வார்த்தை உயிர்னு அர்த்தம். உயிர் இல்லாருக்கு உலகம் இல்லை அர்த்தம்.